Hello students, welcome to Kalvi Code. In the video 10th standard maths chapter 3 algebra la irukka example 3.28 அது வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சால்வ்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ எக்ஸ் பவர் 2 இருந்ததுன்னா அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஓகேவா. எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4ன்னு இருக்குது. ஸோ மோர் தென் 3, அதாவது எக்ஸோட டிகிரி பவரில் 3க்கு மேலே, அதாவது அதிகமாகவே இருக்குது, 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது ஒரு பாலினாமியல் ஓகேவா. அப்போ பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதில் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை எப்படி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றலாம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் பவர் 4 வந்து நான் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னால் பவர் ஹேவிங் பவர் அப்படின்னா என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 2 2s 4 ஆகும் ஓகேங்களா. அடுத்தது மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா லெட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ. எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இது உங்களோட விஷ் தான், இங்கே நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன லெட்டர் வேணாலும் ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும், ஏ போடணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஏ ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன ஈக்குவேஷனாக மாறிடுச்சு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு ஓகேங்களா. என்ன டிகிரி என்னவா இருக்குது, 2ல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 42 கிடைக்கணும். ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 13. 7 6 42 போடலாமா, இங்கேயும் மைனஸ் போட்டால் தான் மைனஸ் 13 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 42 ஓகேவா. அப்போ எனக்கு ஃபேக்டர் என்ன வரும், இப்போ என்ன பண்ணுவோம், பை ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 ஏன்னு போடுவோமா. ஸோ 1 ஏனாலும் ஏனாலும் ஒன்று தான். அப்போ இந்த ஃபேக்டர் நம்ம எப்படி எழுதுவோம், ஏ மைனஸ் 7 இன்ட்டு ஏ மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்படி தான் இருக்கும் இதோட ஃபேக்டர் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்கிறது எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும், சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நம்ம அதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்தோம் இல்லையா. அப்போ எங்கெங்கெல்லாம் ஏ வருதோ மறுபடியும் என்ன பண்ணிடணும், ஒரிஜினல் எக்ஸ் ஸ்கொயராக மாற்றிடணும் ஓகேங்களா. அப்போ இது என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஏக்கு பதிலாக நான் என்ன போட்டுட்டேன், மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை எனக்கு மாற்றணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்தேன். மறுபடியும் நம்ம அதை மாற்றணும் இல்லையா, ஏன்னா கொஷனில் கொடுத்துருக்கிறது எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது ஏ. மறுபடியும் அந்த ஏவை என்னவா சேஞ்ச் பண்ணணும், எக்ஸாக மாற்றணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணலாம், ஒரு ஃபேக்டருக்கும் 0வை ஈக்குவேட் பண்ணலாமா. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 7 மைனஸ் 7 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 7. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 இங்கே வரும்போது ப்ளஸ் 6. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது இங்கே இருக்கிற ஸ்கொயர் இங்கே போயிடுச்சுன்னா என்ன மாறிடும், ஸ்கொயர் ரூட்டாகவே போயிடும் ஓகேவா. ஸ்கொயர் ரூட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ் வேல்யூ சரிங்களா.